இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், இந்த ஃபோல்டிங் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே இந்த ஃபோல்டிங் எடுத்துக்கலாம். 3 கலருடைய ஃபோல்டிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், ஒரு பக்கம் வந்து கரபாகம் வருது, இன்னொரு பக்கம் வந்து ஃபோல்டிங் வருது இல்லையா, அந்த ஃபோல்டிங் எடுத்துக்கலாம். ஃபோல்டிங் எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம பேக்கோடைய மெஷர்மெண்ட் பண்ணலாம். பேக் ஹைட் வந்து 15க்கு வந்து 15.5 வச்சுக்கலாம். 15.5 வச்சுருக்கோம். பேக் ஹைட் வந்து 15.5. ஓகேங்களா? இங்கே மேலே மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? பேக் பீஸ். இப்போ வந்து நெக்கு வந்து 2.5, ஷோல்டர் வந்து 3.25. ஒரிஜினல் பீஸு ஆளுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் வேரியேஷன் ஆகும். 3.25 மார்க் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ஆம் 5.5. ஓகேங்களா? செஸ்ட் ரவுண்ட் வந்து 43, 44ன்னு வச்சுக்கோங்க. இது 43ன்னா 21 வருது. 43ல் பாதி வந்து 21.5 வருது. 21.5க்குள்ள பாதி 10.5. ஓகேங்களா? 10.5 ஒரு மார்க்கிங், 11.5 ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? பேக் நெக் வந்து 9 inches வச்சுருக்கோம். நம்ம வந்து 3 ப்ளவுஸ்க்கு வந்து நெக்கு வேறு மாடல் கட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நெக்கு மட்டும் கட் பண்ண வேண்டாம். ஓகே, ரவுண்ட் நெக்கே கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே 2.5 வச்சு பாக்ஸ் போட்டுக்கலாம். ரவுண்டு ஷேப் எடுத்துக்கலாம். இது ஸ்ட்ரெயிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது ஆர்ம் மார்க் பண்ணி இங்கே 1.5 மார்க் பண்ணிடலாம். இங்கே 1.5 மார்க் பண்ணி இது ஷேப் எடுத்துடலாம். இப்போது நெக்கு கட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு மட்டும் தனியாக கட் பண்ணணும். ஏன்னா இது வந்து கிராஸ் பீஸ். ஓகேங்களா? போட்டு இங்கே பாருங்கள், பேக் நெக்கு கட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணுறது வந்து ஷோல்டர். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம். நெக்ஸ்ட்டு வந்து சைடு. ஓகேங்களா? இப்போது இந்த பேக் பீஸை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அந்த கட்டிங் பண்ண பாருங்கள், அதே சைடில் வந்து இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு பிக்சர் போடுறேன். நான் ட்ராயிங்கோடைய பிக்சர் போடுறேன். இங்கே பாருங்கள், இந்த பேக் கட் பண்ணோம் இல்லைங்களா, இதில் வந்து லைன் போட்டுக்கணும். இதில் லைன் போட்டுக்கணும். இதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த 2 ஆர்மோடைய எண்டும் உட்காரணும். ஓகேங்களா? இப்படி உட்காரணும். இங்கே வந்து ஒரு 2 inch கேப்பில் வந்து இது உட்காரணும். இப்போது இது அவுட்லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்படி மார்க் பண்ணிடுறோம். இது ஃப்ரண்ட்டு, இது சைடு, ஆர்மு, ஷோல்டர், நெக்கு, ஃப்ரண்ட்டு, இது மட்டும் மார்க் பண்ணிடுறோம். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸ் எடுத்துடுறோம். இப்போ வந்து பேக் வந்து 15.5, ஃப்ரண்ட்டு வந்து 14.5. 1 2
2 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணி இங்கே மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5, இவங்களுக்கு 7 வைக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதிலேருந்து இங்கே கிளாத் இல்லை இல்லையா, அதனால் இங்கேருந்து 4. அப்புறம் இதில் பாக்ஸ் போட்டுக்கணும். பாக்ஸ் போட்டு இங்கே 1 இன்ச்சில் ஷேப் எடுத்துக்கணும். இது பாக்ஸ் போட்டு இதுலேயும் ஷேப் எடுத்துக்கணும். ஓகேங்களா? கட் பண்ணிடலாமா? இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஷார்ட்டேஜ் விழுது. இது வந்து பீஸ் மூவ் பண்ணணும். ஆனால் பீஸ் மூவ் பண்ண தேவையில்ல, நம்ம அப்படியே கட் பண்ணலாம். ஒரு 1/4 இன்ச்சு தான் ஸ்டிச்சிங்கில் ஓகே ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 1/2 இன்ச் மூவ் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற பீஸ் அப்படியே தான் இருக்குது. மேலே இருக்கிற பீஸை மட்டும் மூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மூவ் பண்ணிக்கின்னு இப்போ இதில் பின் பண்ணிக்கிறோம். எப்பயுமே கட் பண்ணும்போது பின் பண்ணிக்கோங்க. இப்படி பின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்கேல் வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட்டிங் போட்டுடலாம். இந்த ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் கிராஸில் போட்டு கட் பண்ணணும். ஓகேங்களா? அதை கவனித்து பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து நம்ம போட்டு கட் பண்ணுற வேரியேஷன் மட்டும்தான் மாறும். நம்ம கட் பண்ணிட்டு லைனிங் அட்டாச் பண்ணிட்டு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைங்க. இதில் லைனிங் ப்ளவுஸு தைக்க வராது, ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஈஸியாக தைக்கலாம். ஒரு ஃபினிஷிங்கும் பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். சரிங்களா? எந்த ஒரு வேலையும் விரும்பி செய்யணும். ஓகேங்களா? விரும்பி செய்தாக்கா வந்து அது பர்ஃபெக்டாக உட்காரும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ஆம் கட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில்க் காட்டன் லைனிங் கிளாத்து கிராஸ் கட்டிங் மெத்தடு போட்டோம். இங்கே பாருங்கள், 3 ஸ்லீவு, இது பேக். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பேக்கில் இது கரெக்டாக உட்காருதான்னு நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கிறோமான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இந்த ஷோல்டரில் வச்சு இந்த பின்னை எடுத்துட்டு எல்லா பீஸையும் சேர்த்து பின் பண்ணுங்கள். பின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது லெவலாக இருக்குது. இது சும்மா ஒரு புள்ளி, இங்கே பாருங்கள், ஒரு புள்ளி மிஸ் ஆகுது. அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே பாருங்கள், என் ப்ளவுஸ் கூட எப்படி வேணாலும் போட்டுப்பேங்க. ஆனால் கஸ்டமர் ப்ளவுஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணுவேன் நான். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுலேருந்து நம்ம லைட்டாக ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஷேப் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? கீழே சாண்டில் வந்து பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளாத்து கீழே வச்சு காமிக்கிறேன். கீழே சாண்டல்ன்றதுனால உங்களுக்கு தெரியல. இங்கே பாருங்கள். ஓகேங்களா? சூப்பராக வந்துச்சு. ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டிங் ஈஸி மெத்தட் ஃப்ரீ கிளாஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.